அனைவருக்கும் வணக்கம். என் நாடு உடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடல் புராணம், திரு ஆலவாய் காண்டம், படலம் 55, சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம். எம்பெருமானாகிய சிவபெருமான் கீரனிற்கு இலக்கணத்தை உபதேசித்த திருவிளையாடலை நாம பார்த்தோம். இப்பொழுது சங்கத்தாரனுடைய கலகத்தை தீர்த்து வைத்த திருவிளையாடலை நாம் அகத்தியர் சொல்ல கேட்கலாம். பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி, 300 நாள் நீங்கள் அகத்தியனுக்கு இலக்கணத்தை நீங்களே கற்பித்தீர்கள். ஆனால் இந்த கீரனுக்கு ஏன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல? அதையும் அகத்தியனை வைத்தே அந்த தமிழை கற்றுக் கொடுக்க செய்தீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறா. சிவபெருமான் சொல்கிறாரு, என்னை நாள்தோறும் வழிபடுபவர்களுக்கும், பொருள் கொடுப்பவர்களுக்கும், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்களுக்கும், அழுக்காறு இல்லாத மனத்தை உடையவர்களுக்கும், குற்றம் இல்லாத மனத்தினை உடையவர்களுக்கும் தான் கல்வியை போதிக்க வேண்டும் என்று அறவோர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கீரன் மனதிலே அழுக்காறு உள்ளவன். அந்த குற்றத்தை அவன் உடையதுனால தான் நான் சொல்லி கொடுக்கலமா, நான் அகத்தியனை வைத்து அவனுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாரு. இப்படியாக இலக்கணத்தை சிவபெருமான் கீரனுக்கு உபதேசம் செஞ்சார். இந்த சங்கத்தார்கள் என்ன பண்ணுறாங்க, 48 பேர் காசியிலேருந்து வந்தாங்க. சிவபெருமான் இவர்களுக்கு வரவேற்று எல்லாம் செய்தார். 49வது புலவராக அங்கே வீட்டிலிருந்து பல திருவிளையாடலாம் செஞ்சார். அதுக்கப்புறம் அவரு போயிட்டார். இப்போ அவர்களுக்குள்ளாகவே அவர்களுக்கு ஒரு கலகம் வந்துருச்சு. கவிகள் எழுதுகிறாங்க, செய்யுள் எழுதுகிறாங்க, பாடல் எழுதுகிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் நான் எழுதின பாடல் தான் பெருமையாக இருக்குது, உன்னோட பாடல் சரியில்லை, என்னோட பாடல் பாரு, என்னோட செய்யுள் எப்படி இருக்கு பாரு, என்னோட சொல் எப்படி இருக்கு பாரு, இதில் பொருளாளம் எப்படி இருக்கு பாரு, உன்னோடது அது இல்லை அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் உள்ளாக ஒரே சண்டை, பூசல், சண்டை, சச்சரவு. அந்த 48 புலவர்களில் நக்கீரன் இருக்கிறாரு, கபிலன் இருக்கிறாரு, பரணர் இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பெரிய சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அப்பவும் இந்த சண்டை தீரலை. அப்போ இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான்ட்ட நம்ம போவோம், சிவபெருமான்ட்ட கேட்போம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நேராக சிவபெருமான்கிட்ட கோவிலில் போய் சந்நிதியில் போய் எல்லோரும் விழுந்து வணங்கி, சுவாமி, எங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு, எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க, எங்களுடைய பாடலில் எது பெருமை வாய்ந்தது, எது சிறுமை வாய்ந்தது, அது எங்களுக்கு தெரியல, சொல்லாளம் எது, பொருளாளம் எது, அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லோரும் சிவனிடம் முறையிடுகிறாங்க. இன்னொன்னையும் சேர்த்து சொல்கிறாங்க, சுவாமி, எங்களுக்கெல்லாம் செருக்கு வந்துருச்சு, இருமாப்பு வந்துருச்சு, நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும், அதையும் சொல்லிட்டாங்க. இப்படி சிவபெருமான எல்லோரும் அவர்கள் அங்கே வேண்டும் போது சிவபெருமான் அன்று ஒரு நாள் எப்படி அழகான கோலத்தோட பெரிய வசதி படைத்த ஒரு புள்ளவன் எப்படி இருப்பானோ அதை போல அழகா வந்தார் இல்லையா, அதே போல இப்பவும் வர்றாரு. பட்டாடை புனைந்து, அங்கி மேலே போட்டு, கழுத்துல காண்டிகை உரை, கையில வங்கி, கால வீரக்கண்டை போட்டு புலவருடைய கோலத்துல அங்கே வர்றாரு. எல்லோரும் வணங்குறாங்க, சுவாமி, நீங்க தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் சொல்றாரு, இந்த வணிக குலத்துல தனபதினு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பெரிய செல்வந்தன், முத்து, பவளம், வைரம் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவன். அவன் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவன். அவனுடைய மனைவி ரொம்ப தர்ம பத்தினி. அவள் குணசாலினி. இந்த குணசாலின்ற பேரு அவளுடைய காரண பெயரான். ரொம்ப குணவதியாக இருக்கிறனால அவளை எல்லோரும் குணசாலினி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அப்படிப்பட்ட அந்த குணசாலினிக்கும் தனபதிக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அவர்கள் சிவபெருமான வேண்டி தவம் இருந்தாங்க. அவர்களுக்கு முருகப்பெருமானே பிறந்தார். முருகப்பெருமானே பிறந்தாருங்கிறாங்க. இந்த முருகப்பெருமான ஒரு சாபத்தினால இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தார்னு சொல்லி அடுத்த வலை வீசின படலத்தில் நாம் அதை பார்க்கலாம். சிவபெருமானுடைய சாபத்தினால இங்கே அவர் பிறந்திருக்கார். அப்போ இந்த புலவர் சொல்றாரு, அவன் பேரழகன், மன்மதனை போன்றவன், மதவேலை போன்றவன், அறிவினிலே ஆற்றலிலும் தலை சிறந்தவன், அவனுக்கு தெரியாத உலகத்தில் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, அவன் ஊமையன். ஊமையனா? இவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாம் தெரியுமா, ஆனால் ஊமை எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு சரி பண்ணுவான்? அப்போ சிவபெருமான் சொல்றாரு, உங்களுடைய பாடல்கள்லாம் கொண்டு போய் அந்த ஊமையனான அவன்கிட்ட நீங்கள் பாடி காமிங்க, அதை சொல்லி காமிங்க. அவன் எப்படி அந்த ஊமையனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி தலையசைத்து ஆனந்தம் கொள்கின்றானோ வெவ்வேறு விதமான பாவனைகளை அவன் ஏற்படுத்துவான். அதை வைத்தே நீங்கள் உங்களுடைய பாடல் சிறுமையா பெருமையா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாரு. சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஊமையனா இருக்கிறாரு இந்த பையன், இனத்தை நம்ம சொல்ல போகிறான், சரி புலவரே சொல்லிட்டாரு, சிவபெருமான் வடிவில் நாம் போய் நம்ம பாடலை போய் கொடுக்கலாம், கொடுத்துட்டு
அவன் என்ன சொல்கிறானோ அதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மனசை நினைக்கிறாங்க. திருப்பியும் சிவபெருமான் வடிவில் இருந்த அந்த புலவர் சொல்கிறாரு, அவன் சிறந்த பாடலுக்கு வேகமாக தலையசைப்பான், உடம்பெல்லாம் அவனுக்கு புலகாயுதம் அடையும், கையை வேகமாக தட்டுவான், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சான்னா அது உயர்ந்த பாடல் நினச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த ஊமை சில பேர் பார்த்தீங்கன்னா பேச வராது, ஆனால் அவர்களுக்கு காது கேட்கும். அப்படி சில ஊமைகள் இருக்கிறாங்க. சில பேர் காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் அவதாரத்தில் முருகருக்கு காது கேட்கும், ஆனால் அவருக்கு வாய் பேச முடியாது. எல்லோரும் அந்த புலவரை அடிபணிந்து அங்கேருந்து கிளம்பி நேராக தனபதி வீட்டுக்கு போயிட்டாங்க. தனபதி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லவும் தனபதி ஆச்சரியப்படுறான். என்னுடைய பிள்ளை முருகனுடைய அவதாரமா, தாராளமாக நீங்கள் அழைச்சிட்டு போங்க, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவனை அழைச்சிட்டு போய் அந்த சிறுவனை போய் கூட்டிகிட்டு போய் இவங்களுடைய கழகத்துக்கு முன்னாடி அந்த மண்டபத்தில் போய் அந்த பலகையில் உட்கார வச்சு அவனுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் அவனுக்கு இட்டு அவனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் செய்து எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொருத்தராக பாடுறோம், நீங்கள் எங்களுடைய பாடல்களுடைய சிறுமை எது பெருமை எதுன்னு நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி எல்லோரும் அவர் இந்த பையனோட முன்னாடி உட்கார்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புலவர் பாடும் பொழுது இவன் என்ன பண்ணா, அந்த சொல் இதை எதுகை மோனையாக வரும்பொழுது வேகமாக தலையசைச்சான். ஒரு இடத்துல பொருள் ஆழம் வரும்பொழுது அதில் வேகமாக தலையசைப்பான். சில சமயத்தில் அந்த பாடல் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா முகத்தை சுழிப்பான். ரொம்ப பாடல் மோசமாக இருந்தால் ரொம்ப முகத்தை சுழிப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பாடல்களை அவர்கள் பாடி காமிக்கும் போது இவனுடைய செய்கை அந்த முகபாவத்திலேயே எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி எது உயர்ந்தது, எது சிறுமையானது, எது பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி விளக்கமாக அவர்களுக்கு எடுத்து சொன்னான். கடைசியாக நக்கீரன், பரணன், அடுத்து கபிலர், இந்த 3 பேரும் பாடல்களை அவர்கள் ஒவ்வொன்றாக பாடும் பொழுது இவன் அதிகமாக மண்டையாட்டுறான், ஆனந்தத்தில் சிரிக்கிறான், கைகாலெல்லாம் உதறது, உடம்பெல்லாம் புலகாயுதம் அடையுது, அப்படியே உணர்ச்சியில கண்ணில் தண்ணி கொட்டுதான், அப்படியே தலையை சிலிப்பிக்கிறானா. அதிக அளவில் அவனுடைய உடல் பாவங்கள் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இந்த கபிலர், நக்கீரர், பரணர் இந்த 3 பேருடைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவன் வழிகாட்டினான். ஊமையனா இருந்தாலும் அவன் பலதில் வல்லவனா இருப்பான், அவனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த சிவபெருமான திருவிளையாடலையும் செஞ்சார். அப்போ எல்லாரும் அந்த சிறுவனை வணங்கி நாங்கள் நீ சொன்னபடியே நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் பலவிதமான சகலமான வரிசைகளை எல்லாம் கொடுத்து அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாங்க. நேராக சிவபெருமான் கோவிலுக்கு வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு சுவாமி, நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம் சுவாமி, யாருடைய பாடல்கள்லாம் பெருமையாக இருந்துச்சு, யாருடைய பாடல்கள் சிறுமையாக இருந்துச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமே நாங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்க மாட்டோம், எங்களுக்குள்ளே எந்த கலகமும் வராது, நீங்கள் எங்களுக்கு அருள் புரியுங்க சுவாமின்னு எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி அந்த கழகத்துக்கு அந்த கீரன், அந்த கபிலர், பரணர் 3 பேரும் தமிழை மற்றவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து இயல் இசை நாடகத்தை அவர்கள் வளர்த்தார்கள். இப்படி தான் சிவபெருமான் இந்த சங்கத்தாருடைய கழகத்தை தீர்த்து வைத்தார். ஊமையின் மூலமாக தீர்த்து வைத்தார். இது போல பல திருவிளையாடல்களை மதுரையம்பதியில் செய்திருக்கிறாரு. இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம், மீனாட்சிக்கு மதுரையம்பதியில் திருவிழா நடக்க போகுது. அந்த சமயத்தில் நீங்கள் எல்லோரும் போய் மதுரையில் போய் இந்த சிவபெருமான் திருவிளையாடல் செஞ்ச இடமெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் போய் பார்த்து வணங்கி சிவனுடைய அருளை பெறுங்கள். அடுத்த படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.